எஸ். இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை பார்ப்போம். பாஸ்ட் கண்டினியூஸ், now future continuous. present அதுக்கு முன்னாலே முடிஞ்சு past, இப்போ future continuous. future continuousக்கும் இதே பாணி தான். ஆனா future continuous tense பயன்படுத்துவது மிக மிக குறைவான இடத்துல தான் பயன்படுத்தணும். இருந்தாலும் நம்ம ஆர்டர்ல படிச்சுட்டு வர்றதுனால நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். உதாரணத்துக்கு அதே மாதிரி பார்த்துட்டு வருவோம். வெரி சிம்பிள் பாருங்க. I will be, இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா. will be னா இருப்பேன். அப்போ இந்த will be வந்து கிட்டத்தட்ட 12 மீனிங் வருது. I will be நான் இருப்பேன், we will be நாம் இருப்போம், you will be நீ இருப்பாய், you will be நீங்கள் இருப்பீர்கள், he will be அவன் இருப்பான், she will be அவள் இருப்பாள், he will be அவர் இருப்பார். மேனேஜர் இருப்பான்னு சொல்ல முடியாதுல்ல, மேனேஜர் இருப்பார். இட் வில் பி அது இருக்கும். தே வில் பி அவர்கள் இருப்பார்கள், தே வில் பி அவை இருக்கும். அவைன்னா அவைகள் சொல்றீங்களா, அவை இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மீனிங். வெரி சிம்பிள் இது. ஐ வில் பி பலபடி அதே ரைட்டிங் பாருங்க. ரைட்டிங் மீனிங் என்ன பார்த்தோம் இதுக்கு முன்னாலே, எழுதி கொண்டு. வில் பினா இருப்பேன். ஐ வில் பி ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருப்பேன். ஈஸியா இருக்கா? ஐ வில் பி ரைட்டிங் எ லெட்டர் டுமாரோ நான் நாளை ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருப்பேன். ஐ வில் பி ரைட்டிங் எ லெட்டர் டுமாரோ. லெட்டர் டுமாரோ, TOMORROW டுமாரோ நான் நாளை ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பேன். ஐ வில் பி ரைட்டிங் எ லெட்டர் டுமாரோ. இதுல வேற இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். எ லெட்டர் டுமாரோ, ஃபார் மை ஃப்ரெண்ட், என்ன வேணாலும் ஃபார் மை ஃப்ரெண்ட் என்ன வேணாலும் சேர்த்துக்கிடுங்க. அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். அது இதை அஃபெக்ட் பண்ணாது. ஐ வில் பி ரைட்டிங் ஏ லாங் லெட்டர் டு மை பிரதர் அட் ஹோம் டுமாரோ மார்னிங், அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். அது ஐ வில் பி ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருப்பேன். வில் பினா இருப்பேன். தமிழ்ல தனியா எழுதி வச்சிருக்கணும் பாருங்க. வில் பி இருப்பேன். ஐ வில் பி இருப்பேன். ஐ வில் பி நான் எழுதி கொண்டு இருப்பேன். இது ஆளுக்கு தகுந்த சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி. வி வில் பி நாம் இருப்போம். ஐ வில் பி நான் இருப்பேன். ஐ வில் பி ரைட்டிங் நான் எழுதி கொண்டிருப்பேன். ஐ வில் பி ரைட்டிங் எ லெட்டர் டுமாரோ நீ நாளை இந்நேரம் என்ன செய்து கொண்டிருப்பாய். வாட் வில் யூ பி டூயிங் அட் திஸ் டைம் டுமாரோ. வாட் வில் யூ பி டூயிங் அட் திஸ் டைம் டுமாரோ. வாட் வில் யூ பி doing at this time tomorrow. இப்போ பீனா ஒரு ஜோக் பாருங்க. பீனா இரு என்ற மீனிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பி இரு. இல்ல சார் கேள்விப்படல சார். கேள்விப்படலையா? எத்தனை வாட்டி நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க? கேள்விப்படலையா? பீனா இரு. பி கேர்ஃபுல் கேள்விப்பட்டீங்களா? பி குயிக், பி ஹாப்பி, பி கேர்ஃபுல் ஜாகிரதையா இரு. கேள்விப்பட்டு யூஸ் பண்ணிருக்கீங்களா? பீனா இரு. சரிங்களா? இனி ஒரு வேர்டு உங்கள்கிட்ட கேட்கணும்னு இருக்கேன். ஈஸ் என்ற வார்த்தை, EASE, ஈஸ் என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? EASE. மீனிங் ஈஸி தான். மீனிங் வந்து ஈஸி, EASY. ஆனா வேர்ட் வந்து ஈஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? நான் சொல்றேன், நீங்க ஒவ்வொருத்தரும் 3000 வாட்டி 4000 வாட்டி கேள்விப்பட்ட வார்த்தை ஈஸ். என்ன? ஈஸி. கேள்விப்படலையா? இல்லையா? நீங்களும் கேள்விப்படலையா? நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸ் சார். ஈஸி கேள்விப்பட்டிருக்கோம், ஈஸ் கேள்விப்படலையா சார்? ஈஸுக்கு மீனிங் ஈஸி தான். கேள்விப்படல. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. அட்டென்ஷன், ஸ்டாண்ட் அட் ஈஸ். அதாங்க இது அட் ஈஸ். ஸ்டாண்ட் அசம்பிளியில சொல்லுவாங்களா, ஸ்டாண்ட் அட் ஈஸ். இப்ப கேள்விப்பட்டீங்களா? இல்லை சார், அது ஸ்டன்டிஸ், டென்ஷன், ஸ்டன்டிஸ் என்ன சொல்றாங்களே தெரியல. அதுதாங்க அது ஸ்டாண்ட் அட் ஈஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைன்னு போய் சொன்னீங்களே சார். கேள்விப்பட்டோம், ஈஸ்ன்னு தெரியாது சார். தெரியாது. ஏன்னா சொல்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் லீடருக்கும் தெரியுமா தெரியாது தெரியல. டென்ஷன், ஸ்டன்டிஸ், டென்ஷன், ஸ்டன்டிஸ். அதாவது ஸ்டாண்ட் அட் ஈஸ்னா ஈஸியா நில்லுங்க என்ற அர்த்தம். அதே போல் பி இரு, பி கேர்ஃபுல் ஜாகிரதையா இரு. இந்த இடத்துல வில் பி இருப்பேன், we will be நாம் இருப்போம்,
யூ வில் பி நீ இருப்பாய், எல்லாத்துக்கும் அதேதான். ஐ வில் பி ரைட்டிங் எ லெட்டர் டுமாரோ, நான் நாளை ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பேன். நெகட்டிவ், ஐ won't be, will not be, இந்த நாட் இடையில சேர்க்கிறீங்க, இது ஷார்ட்டா won't, W-O-N-T, I won't be, I will be not writing சொல்லக்கூடாது. I won't be writing a letter tomorrow, I will be not writing சொல்றது அவ்வளவு நல்ல இல்ல. இதான் செட்டப். இதை சொன்ன உடனே நான் இப்போ ஒரு இந்த இடத்துல ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் ஐடியா. அதாவது they aren't coming, he isn't coming, he didn't come, அவன் வரவில்லை, he didn't come, right? He did not, he didn't come. So he won't come, he will not come. Won't he come? Won't he come? Negative question கேட்கும். Won't he come? Past tense ல didn't he come, did not he come. அப்போ அந்த didn't he come நீங்க சொல்றீங்களே, அந்த didn't என்ற contracted form யூஸ் பண்ணும்போது அவன் வரவில்லையா, didn't he come. இந்த contracted form did not என்று நீங்க பிரிச்சீங்கன்னா அதே கேள்வி did he not come தான் கேட்கணும். did not he come கேட்க கூடாது. என்ன ஆங்கிலம் பாருங்க, didn't he come, அவன் வரவில்லையா, didn't he tell you, அவன் உன்னிடம் சொல்லவில்லையா, அதை பிரிக்கிறீங்க didn't-க்கு. did he not tell you, அதை did not he tell you சொல்லக்கூடாது. அந்த பிரிச்சிட்டீங்கன்னா did he not tell you, did he not tell you, did not he tell you சொல்லக்கூடாது. didn't he tell you, didn't she tell you, did she not tell you, அதை பிரிச்சீங்கன்னா past tense. இப்போ present-க்கு வருவோம். don't they tell you, அவர்கள் உன்னிடம் சொல்லுவதில்லையா, don't they tell you, அதை பிரிங்கோ don't-க்கு. do they not tell you, இது do not they tell you சொல்லக்கூடாது. contracted form வரும்போது அந்த subject பின்னாலே போயிடுது. don't they tell you, do they not tell you, present tense. he வச்சுக்கிடுமே. அவன் உன்னிடம் சொல்வதில்லையா, doesn't he tell you, அவன் இங்கே வருவதில்லையா, doesn't he come here nowadays, இப்பொழுதெல்லாம் அவன் இங்கே வருவதில்லையா, doesn't he come here nowadays. அந்த doesn't பிரிக்கிறோம். does he not come here nowadays, does not he சொல்லக்கூடாது. does he not come here nowadays, present tense, right? future tense. won't he come, அவன் வர மாட்டானா, won't you come, நீ வர மாட்டியா, won't you come. will you not come, அது won't, will you not come, will not பிரிச்சிங்கன்னா will not-க்கு இடையில சப்ஜெக்டை கொண்டு வந்துடணும். won't you come, நீ வர மாட்டாயா, will you not come பார்த்துக்கணும் எப்படி ஆகும். will not you come சொல்லக்கூடாது. won't you come to marriage tomorrow, நாளை நீ கல்யாணத்துக்கு வர மாட்டியா. will you not come to marriage tomorrow, they, அவர்கள் எழுத மாட்டார்களா, won't they write, won't they write. அதை பிடிச்சு won't-க்கு பிரிக்கிறீங்க, will they not write, இது future. அதே மாதிரி present continuous tense. aren't they coming, அவர்கள் வரலையா, aren't they coming to the marriage, அவர்கள் மேரேஜ்க்கு வரலையா. அதே aren't-க்கு பிரிக்கிறீங்க, are they not coming to the marriage, are they not coming to the marriage, அவர்கள் மேரேஜ்க்கு வரலையா. அப்ப இதை பிரிக்கும்போது அதே மாதிரி past continuous tense-ல weren't they waiting, அவர்கள் காத்து கொண்டு இருந்ததில்லையா, weren't, were not தான் weren't. weren't they waiting, அவர்கள் காத்து கொண்டு இருந்ததில்லையா, பிரிக்கிறீங்க weren't-க்கு. were they not waiting, were they not waiting. இப்ப இதுல பிராக்டிக்கல் நம்ம தெரியலனா எப்படி சார், weren't, were not இது பிரிக்கிறோம். weren't they waiting, were not they waiting சொல்லக்கூடாது. were they not waiting. ஓகே, அதே மாதிரி ஃபியூச்சர் கல்ல won't he be waiting, won't he be waiting, அவன் காத்து கொண்டு இருக்க மாட்டானா. will he not be waiting, அந்த will not பிரிக்கும் போது will he not be waiting நெகட்டிவ். ஓகே, I will be writing a letter tomorrow, நான் நாளை ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பேன். I won't be writing a letter tomorrow, நான் நாளை ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்க மாட்டேன்.
I won't be writing a letter tomorrow. Question, will you be writing? Will I போடுமே, நம்ம I வச்சு கேள்வி. Will I be writing a letter tomorrow? Writing a letter tomorrow? Question mark. எல்லாத்துக்கும் இதான். அடுத்தால இது ஏன் நான் உங்களுக்கு ஃபுல்லா எழுதுறேன்னா, ஒன்னு சொன்னா போறோம் நீங்க செஞ்சுக்கிடுங்கன்னா, இப்படிதான் நாங்களும் 1ஆம் கிளாஸ்ல இருந்து நீங்க படிச்சு பழகிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் பழகிறது? ஆசிரியர் தான் பழகணும், அவர் தான் பழகணும், நம்ம பழக மாட்டோம். அதனால நானே மாக்குன்னு உங்களுக்கு சொல்லும் போது நீங்க கேட்டுதான் ஆகணும், கூட சொல்லியே பழகணும். பழகும் போது வந்துடும். ஐ எடுத்துருங்க. we will be writing, நாம் எழுதி கொண்டு இருப்போம். we will be writing a letter tomorrow. we will be writing a letter tomorrow. நாம் நாளை ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்போம். நாம் நாளை ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்போம். we will be writing a letter tomorrow. நாம் நாளை ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்க மாட்டோம். அதுதான் வெரி ஈஸி. we won't be writing a letter tomorrow. நீங்க சொல்லணும், நாங்க நாளைக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்க மாட்டோம். we won't be waiting for the bus tomorrow. நாளை நாம் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருக்க மாட்டோம், நாங்க ட்ரெயின்ல போறோம். we won't be waiting for the bus tomorrow. we won't be waiting for the bus tomorrow. we are going by train. we won't be waiting, we won't be writing a letter tomorrow. நாளை நாம் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்க மாட்டோம். will we be writing? will we be writing a letter tomorrow? நாம் நாளை ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்போமா? அடுத்தால you will be writing. இங்க நம்ம question answers எடுத்துறோம், ரைட்? you வச்சு டைரக்ட் கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் படிச்சுக்கிடுவோம். youல இருந்து will you be waiting? நீ காத்து கொண்டு இருப்பியா? will you be waiting? அதுக்கு பிறகு நீங்க என்ன வேணாலும் சேர்த்துக்கணும். will you be waiting for passport till next month? அடுத்த மாதம் வரை நீ பாஸ்போர்ட்டுக்கு காத்து கொண்டு இருப்பாயா? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அது என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம், ஏன்னா எல்லாத்துக்கும் அதே தான் வரப்போகுது. will you be waiting? அங்கே will you wait பார்த்தோம். will you wait, அங்கே will you be wait சொல்லக்கூடாது. ஏன்னா will you be waiting நீ காத்து கொண்டு இருப்பாயா? will be னா இருப்பாய். will be question வந்தா இருப்பாயா? will you be waiting நீ காத்து கொண்டு இருப்பாயா? ஆம், நான் காத்து கொண்டிருப்பேன். எஸ், பழையபடி அதே மாதிரி I will be waiting. I will be அது ஐலும் சொல்லலாம். அது I will be, yes I will be waiting. yes I will be waiting. ஆம், நான் காத்து கொண்டிருப்பேன். no I won't be waiting. no கேபிட்டல் போடணும்ல. no I won't be waiting. no I won't be waiting. இல்லப்பா, நான் காத்துட்டு இருக்க மாட்டேன். no I won't be waiting. no I won't be waiting. இல்லை, நான் காத்து கொண்டு இருக்க மாட்டேன். சரிதானா? will you be waiting? yes I will be waiting. no I won't be waiting. will you be watching TV tomorrow? நாளை நீ டிவி பார்த்து கொண்டிருப்பாயா? yes I will be watching TV tomorrow. ஆம், நான் நாளை டிவி பார்த்து கொண்டிருப்பேன். no I won't be watching TV tomorrow. நாளை நான் டிவி பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். இதை வேர்ப் நீங்க மாத்தி போடலாம். will you be watching this program next Sunday? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீ இந்த புரோகிராமை பார்த்து கொண்டிருப்பாயா? will you be watching this program at this time next Sunday? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரத்தில் இந்த புரோகிராமை நீ பார்த்து கொண்டிருப்பாயா? yes I will be watching this program at this time next week. ஆம், அடுத்த வாரம் இந்த புரோகிராமை நான் இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருப்பேன். இல்லை, no I won't be watching this program at this time next week. அதேதான், என்ன நீங்க வருதோ அதே மாதிரி சொல்லணும். will you be waiting நீ காத்து கொண்டிருப்பாயா? will you be waiting for the bus? நீ பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருப்பாயா? yes I will be waiting for the bus. எனக்காக நீ காத்து கொண்டிருப்பாயா? will you be waiting for me at மார்த்தாண்டம்? எனக்காக நீ மார்த்தாண்டத்தில் காத்து கொண்டிருப்பாயா? நாளை இந்நேரத்தில் at this time tomorrow. will you be waiting for me at this time tomorrow at மார்த்தாண்டம்? பஸ் ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப், அது பஸ் ஸ்டாண்ட் சொல்றீங்களா? பஸ் ஸ்டேஷன், அது பஸ் ஸ்டாண்ட் இல்லை, எல்லாமே பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட் இல்லைங்க, அது பஸ் ஸ்டேஷன், அதான் கரெக்ட் வேர்டு. எங்க பார்த்தாலும் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த பஸ் ஸ்டாண்ட் என்ன பஸ் ஸ்டாண்ட், ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் பண்றதுனால ஏற்கனவே இப்படி சொல்றது உண்டு. ஏங்க பஸ் எல்லாம் நின்றுட்டே இருக்கு? ஒருத்தர் சொல்றாரு உட்கார்றதுக்கு இடம் இல்லாம, உட்கார்றதுக்கு இடம் இல்லை.
அதனால நின்றுட்டு இருக்குதான். அப்போ பஸ் ஸ்டேஷன், அது பஸ் ஸ்டேஷன், அது பஸ் ஸ்டாண்ட் இல்ல. அது எப்படியோ பஸ் ஸ்டாண்ட் வந்து எல்லாமே பஸ் ஸ்டாண்ட் தான். பஸ் ஸ்டாண்ட் இருக்காது டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா. பலபடி டிக்ஷனரி உச்சரிப்பு என்ன? டிக்ஷனரி, அது டிக்ஷனரி கிடையாது, டிக்ஷனரி, டிக்ஷனரி, டிக்ஷனரி. So will you be waiting for me at Marthandam bus stand, bus station tomorrow? Yes, I will be waiting for you at Marthandam bus station tomorrow. No, I won't be waiting for you at Marthandam bus station tomorrow. Will you be waiting for me? Will you be waiting for me at Tambaram bus station tomorrow? Yes, I will be waiting for you at Tambaram bus station tomorrow. No, I won't be waiting for you at Tambaram bus station tomorrow. Okay, question எப்படி இருக்கும்? ஆன்சர் அப்படியே சொல்லணும். ஆன்சர் பலபடி, question answer, question answer. அப்போ you எடுத்துருங்க. will he be waiting? அதேதான், will he be waiting. பலபடி நான் சொல்றேன். இது ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இது நீங்களே செய்யலாம், அப்படி யாருமே செய்யறதில்லை. இதை ஒண்ணு படிச்சுட்டு இது தெரியாதா, இதுதான் நமக்கு தெரியுமே அப்படியே போயிடுறோம். அதனால உங்களுக்கு ரெப்பிட்டேஷன் வர்றதில்லை. அப்போ தொழில் ரகசியம் என்னன்னா, இதுல யார் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 10 வாட்டி படிக்கிறாங்க, இது ஒருத்தர் 20 வாட்டி கேட்கறாங்க, ஒருத்தர் 30 வாட்டி, ஒருத்தர் 50 வாட்டி இந்த சிடியை திரும்ப திரும்ப கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு தான் வரும். The more number of times you listen to this CD, when you repeat after this, automatically you would be in a position to speak English. இந்த sentences அப்படியே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். நீங்க திரும்பி சொல்லனாலும் பரவாயில்லை, இதை கேட்டுட்டே இருந்தாலும் போறோம். Will he be waiting? அவன் காத்து கொண்டிருப்பானா? Yes, he'll be waiting. பாருங்க, he'll, இது heal சொன்ன போறோம். heal, heal, அந்த Jesus heals இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. yes, heal. yes, he'll be waiting for me tomorrow. Will he be waiting for me tomorrow? Yes, he'll be waiting for you tomorrow. No, he won't be waiting for you tomorrow. No, he won't be waiting for you. No, he won't be waiting for you. No, அவன் உனக்காக காத்து கொண்டிருக்க மாட்டான். Will he be waiting? அவன் காத்து கொண்டிருப்பானா? Yes, he will be waiting. No, he won't be waiting. இல்லை, அவன் காத்து கொண்டிருக்க மாட்டான். ஓகே, அடுத்தால she, அவள் காத்து கொண்டிருப்பாளா? Will she be waiting? Will she be waiting? அவள் காத்து கொண்டிருப்பாளா? Yes, she will be waiting. ஆம், அவள் காத்து கொண்டிருப்பாள். Yes, she will be waiting. பாருங்க, அவள் காத்து கொண்டிருப்பாள். No, she won't be waiting. இல்லை, அவள் காத்து கொண்டு இருக்க மாட்டாள். இப்படியே நீங்க சொல்லி 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 பிராக்டிஸ் இருக்கணும். அடுத்தால அது காத்து கொண்டிருக்குமா? will it be waiting? இதெல்லாம் அதே தான். will it be waiting? will it be waiting? it வந்து வேனுக்கு போடுவோமே, நான் வர்ற வரை வேன் எனக்காக காத்திருக்குமா? will the van be waiting for me till I come? அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். will the van be waiting? will the van be waiting? வேன் பாருங்க, பி வர்றதுனால வி வேன், அதுக்கு வேன் சொல்ல வர வேன். will the van be waiting? வேனுக்கு பதிலா it. will it be waiting? அது காத்து கொண்டிருக்குமா? yes, it will. பாருங்க, it will be waiting. yes, it will be waiting. no, it won't be waiting. இல்லை, அது காத்து கொண்டு இருக்காது. no, it won't be waiting. அது காத்து கொண்டு இருக்காது. சரிதானா? அடுத்தால அவர்கள் காத்து கொண்டிருப்பார்களா? will they be waiting? அவர்கள் காத்து கொண்டிருப்பார்களா? will they be waiting? will they be waiting? will they be waiting for the principal tomorrow? நாளை அவர்கள் முதல்வருக்காக காத்து கொண்டு இருப்பார்களா? will they be waiting for the principal tomorrow? yes, they will be. பலபடி வர they will வரவன் they will. yes, they will be waiting for the principal tomorrow. no, they won't be waiting for the principal tomorrow. no, they won't be waiting for the principal tomorrow. இதே மாதிரி அந்த சிஸ்டம்க்கு வரும். WH question இதே மாதிரி இதுல போடலாம். எப்படி போடுறது? will you be waiting? will you be waiting? நீ காத்து கொண்டிருப்பாயா? will you be waiting? what வராது. will you be watching போடணும், அப்ப what போட்டுக்கலாம். will you be watching? WATCHING. இது H என்று உச்சரிக்கணும். H இது H இல்ல H. பாருங்க, H இப்படி ஆகும் எழுது நம்ம ஃபோனடிக் சிம்பிள்ல. H இது H கிடையாது, H
H. இது நீங்க இதை எடுத்துட்டீங்கன்னா Hன்னு ஒண்ணு இருக்கு. Hன்னு சொன்னா say the what you call artistically H பண்றது, அந்த கொதைதல், carving இருக்குல்ல, அது etching, H. இது I போட்டீங்கன்னா H, இது உச்சரிப்பு H ஆகும். அது எப்படி நான் படிச்சு கொடுக்கும்போது நாங்க பார்த்தா ஸ்கூல்ல தும்மல் மாதிரி ஹைச் பார்த்தா யாரோ தும்முற மாதிரி இருக்கும். ஹைச் இல்லைங்க, இது H. தமிழ்ல எழுதி பார்ப்போமா? H H H H H G H A B C D E F G H H H சொல்லக்கூடாது, ஹைச்சும் சொல்லக்கூடாது. அப்போ இங்க எப்படி வாட்சிங், WATCHING வாட்சிங். will you be watching, நீ பார்த்து கொண்டிருப்பாயா? yes I will be watching, yes நான் பார்த்து கொண்டிருப்பேன். no I won't be watching, நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். what என்ன பாருங்க, எல்லாத்துக்கும் அந்த சிஸ்டம் உங்களுக்கு. what will you be watching, நீ என்ன பார்த்து கொண்டிருப்பாய்? what will you be watching, நீ என்ன பார்த்து கொண்டிருப்பாய்? I will be watching cricket. I'll be இல்ல போடுங்க, I'll be watching cricket, WATCHING H. I'll be watching cricket, CRICKET. கிரிக்கெட்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. இந்த கிரிக்கெட் இருக்கு இல்லையா, CKET, இது கிரிக்கெட். சில்வண்டுன்னு ஒரு வண்டு இருக்கு இல்லையா, கீழ் சத்தம் போடும். கிரிக்கெட்னா அந்த சில்வண்டுன்னு சொல்லும், சொல்லுமா? அதான் கிரிக்கெட். கிரிக்கெட்டுக்கு இன்னொரு மீனிங். நீங்க அந்த கிரிக்கெட் விளையாடக்கூடியது பிளே. will you be watching, நீ பார்த்து கொண்டிருப்பாயா? what என்ன, what will you be watching, நீ என்ன பார்த்து கொண்டிருப்பாய்? I'll be watching cricket, நீ நாளை இந்நேரம் என்ன பார்த்து கொண்டிருப்பாய்? what will you be watching at this time tomorrow, what will you be watching at this time tomorrow, what will you be watching at this time tomorrow. இப்படி நீங்க நிறைய சொல்லி பாருங்க. what will you be watching at this time tomorrow, what will he be watching at this time tomorrow, what will she be watching at this time tomorrow, what will it be watching at this time tomorrow, what will they be watching at this time tomorrow. அப்ப எல்லாத்துக்கும் இது நீங்க என்ன, will you be watching, நீ வாட்ச் பண்ணி கொண்டிருப்பாயா? what will you be watching, நீ என்ன வாட்ச் பண்ணி கொண்டிருப்பாய்? I'll be watching cricket, அர்த்தாலே நீ எப்பொழுது வாட்ச் பண்ணி கொண்டிருப்பாய்? when will you be watching. நான் ஏன் இது சிஸ்டம்னா, எல்லாத்துக்கும் இந்த சிஸ்டம் பொருந்தும். நீங்க ஒரு சிஸ்டம் படிச்சிட்டீங்கன்னா நீங்க thousands of sentences with the change of subject and with the change of verbs, நீங்க you can make out number of sentences, thousands of sentences, right? will you be watching, right? when will you be watching, நீ எப்போ பார்த்து கொண்டிருப்பாய்? I'll be watching tomorrow morning, I'll be watching TOMORROW tomorrow, I'll be watching tomorrow, I'll be watching tomorrow morning. பலபடி சொன்னேன். மார்னிங் MORN மார்னிங், அது மார்னிங் இல்ல. குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார் எப்படி சொல்லுவோம்? நீங்க ஆசிரியர்கிட்ட காலையில குட் மார்னிங் சார், குட் மார்னிங். ஆசிரியர் குட் மார்னிங். ஈவினிங்ல குட் ஈவினிங் சார், குட் ஈவினிங் சார், குட் ஈவினிங். குட் ஆஃப்டர்நூன் எது வரைக்கும்? அப்பா சொன்ன பழையபடி அது வேற டைரக்ஷன்ல கொண்டு போயிடும். உங்களுக்கு டிரெக்ஷனா போத் ஆர் கரெக்ட். டைரக்ஷன். மாலை 6 மணி வரை அல்லது சூரியன் மறையும் வரை குட் ஆஃப்டர்நூன் சொல்ல வேண்டும். குட் ஈவினிங் கிடையாது, அதுக்கு பிறகுதான் குட் ஈவினிங். ஓகே, குட் மார்னிங் சார், குட் மார்னிங், ரைட். குட் ஆஃப்டர்நூன் சார், குட் ஆஃப்டர்நூன், ரைட். I'll be watching tomorrow. when will you be watching, நீ எப்பொழுது பார்த்து கொண்டிருப்பாய்? I'll be watching tomorrow. then where will you be watching, நீ எங்கே பார்த்து கொண்டிருப்பாய்? I'll be watching at the stadium, I'll be watching at the stadium, நான் ஸ்டேடியத்தில் பார்த்து கொண்டிருப்பேன். at the stadium, DIUM stadium, I'll be watching at the stadium, I'll be watching at the stadium. will you be watching, நீ பார்த்து கொண்டிருப்பாயா? why will you be watching, நீ ஏன் பார்த்து கொண்டிருப்பாய்? I'll be watching for pleasure, PLEASURE. இது பாருங்க, ஒரு இந்த சவுண்ட் வந்து pleasure இப்படி ஒரு சவுண்ட் இருக்குங்க. சார் இது தெரியாதா? Z
கிடையாது. இப்படி ஒரு சவுண்ட் இருக்கு பாருங்க, இது இந்த சவுண்ட் நம்மளுக்கு சொல்லியே கொடுக்கல, தானாவே அவங்கவுங்க காதுல கேட்டுதான் இந்த சவுண்டை படிச்சிருக்கோம். பிளேஷர், பிளேஷர், நம்ம பிளேஷர். அதே மாதிரி இது பாருங்க, டெலிவிஷன், டெலிவிஷன், இதான் சொல்லணும், டெலிவிஷன். நம்ம எப்படி சொல்லணும், டெலிவிஷன். நம்ம இந்த ஷா சொல்றோம், இந்த ஷா கிடையாது, டெலிவிஷன் கிடையாதுங்க, டெலிவிஷன், டெலிவிஷன், விஷன், டெலிவிஷன், பிளேஷர், பிளேஷர், பிளேஷர் இல்ல, மேஜர். மெஷர்மெண்ட் எடுத்தாச்சா, மெஷர், இந்த ஷா கிடையாது, தவறு, மெஷர்மெண்ட், பிளேஷர், மேஜர், லேசர். லெஷர் டைம் இருந்தா வாங்கலேன், அது என்ன லேசர், 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 பிளேசர், விஷன், டெலிவிஷன். அதே மாதிரி இப்படி ஒரு வேர்ட் இருக்கு, படிச்சு வருவோம் நீங்க, MIRAGE, இப்படி ஒரு வேர்ட் இருக்கு. இது நீங்க என்ன மற்ற கண்டுபிடிப்புல படிச்சிருப்பீங்க, மிரேஜ், அப்படி கிடையாது, இது மிராஜ், மிராஜ். இது காணல் நீர், காணல் நீர்னா காணல் நீர்னா தெரியுமா, நீங்க பஸ்ல போயிட்டே இருக்கீங்க, தூரத்துல தண்ணி மாதிரி தெரியும், தண்ணி மாதிரி தெரியும், கிட்ட போய் பார்த்தா இருக்காது, அதான் காணல் நீர், மிராஜ், மிராஜ், சொல்லுங்க, மிராஜ், மிராஜ், அது மிரேஜ் இல்ல, மிராஜ், ரைட். So why will you be watching? I'll be watching for pleasure. Then how will you be watching? நீ எப்படி பார்த்து கொண்டிருப்பாய்? I'll be watching keenly, ரொம்ப மைன்யூட்டா, keenly, I'll be watching keenly, I'll be watching keenly, ரொம்ப கீனா பார்த்து கொண்டிருப்பேன். How many times will you be watching? I'll be watching many times. How many times will you be watching this CD? I'll be watching this CD many times. இந்த CD பல முறை பார்த்து கொண்டிருப்பேன் சொல்லணும். அப்ப இதுல உங்களுக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நீங்க பார்த்து இதே மாதிரி நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு சம்ம பாருங்க, ஃபர்ஸ்ட்ல வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். I am writing a letter, நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். am எடுத்துருங்க. I was writing a letter, நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். was எடுத்துறீங்க. I writing அப்படிதான் இருக்கும் பாருங்க, I writing, நான் எழுதி கொண்டு பாருங்க, am இருக்கிறேன், was இருந்தேன், will be இருப்பேன், வேற எல்லாம் அப்படிதான் இருக்கு. I am writing a letter, நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். I was writing a letter, நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். I will be writing a letter, நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பேன். இதேதான். அப்ப எல்லாத்துக்கும் இதான். we இங்கே are, were, will be. we are பாருங்க writing, we were writing, will be மாறாது, அப்படிதான் இருக்கும். we will be writing. இது மட்டும் நீங்க ஆர்டர் மாத்தி போட்டு திரும்ப படிச்சீங்கன்னா உங்களுக்கு லவ்வாக இந்த 3 டென்ஸும் ஈஸியா நீங்க படிச்சிடலாம். ஓகே, எல்லாம் புகழும் இறைவனுக்கே.